ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். Philippians 4:4 Rejoice in the Lord always, again I will say rejoice. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் எப்படி நாம் சந்தோஷமா இருக்க முடியும்? கர்த்தர் நமக்குள் இருந்தால்தான் எல்லா சூழ்நிலையிலும் நாம் தேவனை ஸ்தோத்திரித்து விட்டு சந்தோஷமா இருக்க முடியும். கர்த்தர் நமக்கு பலனை கொடுப்பார். நிச்சயமா இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையே தேவனுக்கு நாம் அர்ப்பணித்து விடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் இருக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்தில் என்ன தான் நடந்தாலும் நாம் ஒன்றை சொல்லுவோம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை வழிநடத்துகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு முன்பாக சொல்கிறார், அவரே என்னுடைய நல்ல மெய்ப்பன் என்று நான் நம்பி விசுவாசிக்கின்ற போது சூழ்நிலைகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் கூட உங்களுக்கும் எனக்கும் அவர் தெய்வீக சமாதானத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுப்பார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும் ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவிக்காமற் போனாலும் கிடையிலே ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று. ஆமேன். காரணம், உங்களுடைய பலன் என்னுடைய பலன் இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் தான். அவர் நம்முடைய கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலத்திலே என்னை நடக்க பண்ணுவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். எனக்கு பிரியமான தேவஜனமே, அநேக சூழ்நிலைகளில் நாம் எதிர்பார்க்காத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற போது நீங்களும் நானும் நம்முடைய விசுவாசத்திலும் மற்ற தேவன் பேரில் வைத்திருக்கிற அன்பிலும் நாம் குன்றி போகின்றோம். இந்த நாளில் ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், நானே உங்களுடைய பரிகாரியாகிய கர்த்தர், நானே உங்களுடைய நல்ல மேய்ப்பன், உங்களுக்காக என்னுடைய இரத்தத்தை நான் சிந்தி இருக்கிறேன், உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாய் நான் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். எனவே நீங்கள் இந்த நாளிலே நம்முடைய எல்லா காரியங்களையும் தேவனுடைய பாதத்திலே வைத்து விடுவோம். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பரிபூர்ண சந்தோஷத்தை கொடுப்பார், நித்திய மகிழ்ச்சியை கொடுப்பார். அவருடைய பிரசன்னம் நம்மை நிறைத்து நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியத்திலும் அவர் நமக்கு சமாதானத்தை கொடுப்பார். அவர் சூழ்நிலைகளை மாற்றுவார். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை அவர் அற்புதமாய் வழி நடத்துவார். ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்குள் நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தந்ததற்காக உமக்கு நன்றி. எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மையே பற்றி கொண்டு உம்முடைய வேதத்திலே தியானமாக இருந்து உம்முடைய வேதத்தை நாங்கள் முழுவதுமாய் நம்பி விசுவாசித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க ராஜாவே. சூழ்நிலையில் வித்தியாசமாக இருந்தாலும் அப்பா, தேவன் நீர் மாறாதவராக இருக்கிறப்பனாலே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நம்பின பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல அப்பா. அதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.